சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் பிரியா தலைமையில் 72 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை மாநகராட்சி மாதாந்திர கவுன்சில் கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் ரிப்பன் மாளிகையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 72 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் அரசு புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறை ஆவணங்களில் பாதை, வண்டிப்பாதை, பாட்டை, களம், மயானம், இடுகாடு, கார்ப்பரேஷன், பப்ளிக் ஆகிய வகைப்பாடு நிலங்களில் வசிப்பவர்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க தடையில்லை சான்றிதழ் வழங்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை இலவச உணவு வழங்க புட்ஸ்விங் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் 3 ஆண்டுகளுக்கு 1800 கோடியே 27 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் தரப்பட்டுள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் மயிலாப்பூர் மந்தவெளிப்பாக்கத்தில் உள்ள கிழக்கு வட்ட சாலைக்கு பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் சாலை என பெயர் மாற்றப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் நவம்பர் 24ற்குள் செல்லப்பிராணிகளுக்கு பதிவு உரிமம் பெறாமல் இருந்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும், பாதுகாப்பு கவசமின்றி வெளியே அழைத்து வந்தால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் உள்ளிட்ட 72 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன.